நமக்கு அப்சர்வர் பற்றி சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கான ஒரு வாய்ப்புன்றது ப்ரெக்னென்சின்றப்போ நம்ம பார்க்க முடியும்னு தோணுது. ஏன்னா நமக்கு வழக்கமாக இருக்கிறத தவிர வேறு ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. பல மாற்றங்கள் உடம்புல நடக்குது. அதாவது இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் இதில் சிலருக்கு டீப்பான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களால வெளியில் கவனத்தையே செலுத்த முடியாத அளவுக்கு உடலால் பாதிக்கப்படுற விஷயன்ற மாதிரி இருக்கும். அதாவது அது 5% பேருக்கு இருக்குமா, இல்லை 50% பேருக்கு இருக்குமான்னு பர்சன்டேஜில் பார்க்க முடியாது. ஏன்னா இதை தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக அப்சர்வ் பண்ணுறப்போ வர விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த நுட்பத்தன்மைன்றதை பற்றி பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் இதுவரையிலும் லைஃப்பில் நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே அப்போ தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வயிறு பெருசாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. 10 மாதத்தில் குழந்தை வருது. குழந்தைய பார்க்குறோம். குழந்தைய பார்க்குறப்ப கூட பிறந்த உடனே ஒன்றும் தெரியாது. அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிறப்ப தான் அது நம்மளை பார்த்து சிரிக்கிறப்போ, நம்ம சொல்கிறத கவனிக்கிறப்ப தான் நம்ம அந்த குழந்தைகிட்ட அட்ராக்ட் ஆகும், பார்ப்போம், பேசுவோம், நல்லா நமக்கு தெரியுது. அதாவது நம்ம கொடுக்குற ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், இல்லை அதுக்கிட்டேருந்து ஏதாவது ஆக்ஷன், சிரிப்பு, அழகு வர்றப்போ தான் நம்ம கவனிப்போன்றது தெரியுது. அதை ஏன் கவனிக்கணுன்றது ஒரு உயிர், ஒரு உடல், மனம் இல்லாத இடத்துல அந்த இணைவு நிகழ்கிற இடம் வயிற்றுலேயே நிகழ்து. வெளியில் வர்றப்போ அது எப்படி செயல்படுதுன்றதை நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பை நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போது அந்த குழந்தை வயிற்றில் உருவாகிறதுன்றப்போ பல விதமான விஷயங்கள் அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் 45 டேஸ்லேருந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அதை பற்றி நான் ஒரு புக்கும் படிச்சிருந்தேன். அந்த ப்ரெக்னென்சி டைமில் 300 வருஷத்துக்கான ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த உடம்புல நடக்கும்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஃபிலாசபிக்கல் ரீதியாக பார்த்தாலும் அது தன்னை ஃபுல்லாக ஒரு சைக்கோட்ன்ற செல்லிலிருந்து எவ்வளோ பெரிய ஒரு பேபியாக, அதாவது 10 லட்சம் மடங்கு 11 லட்சம் மடங்கு பெருசாகி அது வருது. அது எத்தனை வாட்டி செல் டிவிஷன் 1 2 பிரியுது, 2 4 பிரியுது. அந்த செஸ் காயின் போர்டில் டபுள் ஆகிட்டே போகிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போகிறது. அது ஸ்பெஷலைசேஷன் ஆகுறது. அது ஸ்பெஷலைசேஷன் ஆகி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒருங்கிணைந்து இயங்கிறது எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டோட. அதுக்கப்புறம் அதுவே இன்டர்னல் சப்போர்ட்டோட செல்ஃபாக இயங்கிறது, மூச்சு வாங்கிறதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னாடியே உள்ளேருந்து அம்மா தள்ளணும், வெளியில் வர்றதுக்காக குழந்தை முயற்சி பண்ணி வெளியில் வரணுன்றது. அது எவ்வளோ ஒரு கடினமான பாதை, இரும்பு கோட்டைன்ற மாதிரி. அந்த எலும்பு கோட்டையை தள்ளி இப்படி கனெக்டாக இருக்கிற எலும்புங்களை தள்ளிட்டு அந்த வழியாக தலையோட தள்ளி வெளியே வரணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கே எனக்கு வலிக்கிறப்ப நமக்கு வலிக்குதுன்னு குழந்தைக்கும் வலிக்குமான்ற அளவுக்கு நமக்கு யோசிக்க தோணும். நம்ம எவ்வளோ சத்தம் போட்டு கத்துறமே, அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்ன்றது தோணும். அவ்வளோ வலியை தாங்கிக்கிறதுக்கான எல்லாமே அந்த மசில் கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பேன்ஷன், அது ரொம்ப அழகான விஷயம். இதை மூச்சு பயிற்சிகளை நம்ம சொல்லலாம். அதாவது ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வலி வர மாதிரி இருக்கும். அப்புறம் 9 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 8 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் கிட்ட வர டெலிவரி டைம் 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் அதிலேயே அக்யூட்டாக அந்த கேப் இருக்கிறதே தெரியாமல் 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி வலி வர்றதுன்ற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் நடக்குது அந்த இடத்துல. கீழ் நோக்கி வர அதுக்கு முன்னாடி நாளில் இப்படி இருந்த குழந்தை இப்படி தலைகையாக திரும்பி வர ஆரம்பிக்குது. வெளியே வர்றதுக்கான வழிகளை ஏற்படுத்திட்டு அந்த பனிக்கூடம் உடையிறது. அந்த குழந்தை வெளியே வரப்போ அதை அந்த காலாலேயே தலையால் தட்டி விடுறப்போ குழந்தை இப்படி வரணும்னா அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி அப்படி பீச்சி அடிக்கிறது, தண்ணி கீழே விழுறது, இங்கே ஆவியாக போகிறது, அந்த அளவுக்கு சூடான தண்ணின்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஒரு குழந்தையினுடைய வெயிட்டை விட இன்னும் அதிகமான வெயிட்டில் அவங்க அந்த பேஷன் மாதிரி வச்சுட்டு நம்மக்கிட்டேருந்து வர கருப்பையில் இருக்க மற்ற சப்போர்ட் சிஸ்டமை வெளியில் எடுக்கிறது.
அதுக்கப்புறம் வர கண்டினியூவான பீரியட்ஸ், அப்புறம் அந்த காதில் பஞ்சு வச்சு சொல்கிறது, அதை நான் கண்டுக்காமல் இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த அவ்வளோ அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிறது வெளியே போகிறப்போ நமக்கு லோ ப்ரெஷர் ஆகும் போல் இருக்குது. 2 நாள் கழிச்சு மயக்கம் வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வச்சுக்க ஆரம்பித்தது. அந்த பழக்கம் தொடர்ந்து அந்த தலைக்கு அந்த டவல் சுற்றிட்டு காற்று உள்ளே போகாமல் படுக்கிறது, அது கன்வீனியண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஆகிறது. அதெல்லாம் வந்து இன்னும் வயிற்றில் குழந்தை இருக்கிறப்போ நமக்கு இடம் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அதனோட இடத்த விட்டு கொடுத்து ஒதுங்கி இந்த குழந்தை வளர வளர அதை இடம் கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் ப்ரெக்னென்சி எப்போ நடக்கிறதுன்றதும், அதில் வந்து நம்ம வந்து வெளியில் வாமிட் எடுக்கிறதுன்றது, பல சாப்பாடு பிடிக்காமல் போகிறது, சாப்பிடவே முடியாமல் இருக்கிறது, டேப்லெட் சாப்பிட்டா வாமிட் வர்றதுன்றது பல விஷயங்கள் இருக்குது. அப்போது நம்மளோட நியூட்ரிஷன் எல்லாம் கம்மியாகிட்டே இருக்குது. அந்த குழந்தையும் எடுத்துக்குது தனக்கு தேவையானது, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையானது. அதுக்கு தெரியாது நம்ம சாப்பிட்றோமா இல்லையான்னு. ஆனால் அது உருவாகிறதுக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஸ்டோரேஜில் இருந்து எடுத்துக்கோம். நம்ம எவ்வளோ பலவீனமாக இருப்போம், நமக்கு வந்து வெளியிலேருந்து புதுசாக ஒன்று வந்து இப்படி நமக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கு, அதுக்கு நம்ம கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை எதிர்க்காமல் இருக்கணுன்றதும், நம்மக்கிட்டேருந்து தொடர்ந்து சப்ளை அதுக்கு கொடுத்துட்டே இருக்கணுன்றதும் எவ்வளோ பெரிய சிஸ்டம். அப்படி இருக்கிறப்போ எக்ஸ்டர்னலாக இவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது, இவங்களையே இவங்க பார்த்துக்க முடியாதப்போ, இவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த ரோல் எல்லாம் பண்ண முடியாதப்போ அது எப்படி இருக்கும்? அசைக்கிட முடியாமல், அசையறதுக்கான தெம்பும் அந்த மூடும் இல்லாமல் அப்படியே மெல்லிய உருவமாக அவங்க மாறி அவங்களே வித்தியாசமாக அவங்க பார்த்துட்டு அவங்க இயல்பில் இருக்கிற எந்த வேலையும் செய்ய முடியாமல் அப்படியே அது ஒரு தவம் மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும்? அது தானற்ற ஒரு நிலைன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக வயிற்றில் இருக்கப்பயே பல விஷயங்களை செய்யணும்னு பலர் சொல்லியிருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. பலதை சாப்பிடணும்லாம் சொல்லியிருப்பாங்க, பலதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, பல பேர்கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கடைசி நேரத்தில் குழந்தை பிறக்கிறப்ப எப்படி இருக்கும், அந்த வலி எப்படி இருக்கும்ன்றதெல்லாம். அப்புறம் அந்த குழந்தை வெளியில் வந்துட்டால் நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறது, வளர வளர இங்கே இடம் பத்தாதப்போ கஷ்டமாக இருக்கிறது. வெளியில் வந்துட்ட பிறகு அந்த குழந்தை கூட எப்படி இருக்கிறது, அந்த குழந்தை ரொம்ப நேரம் தூங்குறப்போ எப்படி இருப்பாங்க, அந்த குழந்தை தனக்கான ரியாக்ஷனை கொடுக்காம இருக்கப்போ நம்ம அம்மா நம்மளை விட எப்படி இந்த குழந்தைக்கு தெரியாமல் இருக்குது நான் நினைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தன்னை தெரியுதுன்றப்போ அது கூட எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, அந்த குழந்தையினுடைய ரியாக்ஷன் இன்ட்ராக்ஷனில் அந்த அம்மா எவ்வளோ வலுவான ஒரு பெண்ணாக மாறுறாங்க, ஒரு உயிராக மாறுறாங்க, அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கான மொத்த பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க, எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாங்க, தன்னை மறுபடியும் எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த குழந்தைக்கு தன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கின்றப்போ அந்த குழந்தை நல்லா வளர்கிறதுக்கான எவ்வளோ முயற்சிகளை செய்கிறாங்க. அதாவது இதுவரையும் வந்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் அதுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறதுன்னு இருக்குது. என்விரான்மெண்ட்னுடைய ரிச்னஸ்ஸு, ஜெனட்டிக்கல் ரிச்னஸ், அது செலக்ட் பண்ணுறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தானே நடக்கிறது. ஆனால் என்விரான்மெண்ட்லேருந்து எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு தன்மை இருக்கும். வயிற்றில் இருக்கப்போ என்னென்ன பண்ணுறது நல்லது, உலகத்தில் யார் புத்திசாலியாக இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி பார்த்துட்ருக்காங்கன்ற பல விஷயங்கள் இந்த காலத்தில் தெரிய ஆரம்பிக்கும். என்ன மாதிரி ஸ்லோகங்கள் சொல்கிறது, பலவிதமான நம்பிக்கைகள், தனக்கு ஆபத்து வரப்போ கூட அந்த குழந்தைய சரியாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு தனக்கு ஏதாவது வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறது, பல விதமான மன ஓட்டங்கள் இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெளியிலவே பார்த்துட்ருப்போம். சில பேருக்கு வெளியே இடம் போக பிடிக்காதா, யாரையும் பார்க்க பிடிக்காது, தன்னையே ஒரு இடத்துல அப்படியே இருப்பாங்க, தன்னையே பார்க்குறது, தன்னுடைய உடலில் என்ன பண்ணுது, அந்த உடலுக்குள்ளே அந்த உயிர் என்ன பண்ணுதுன்றத சிந்தனை தன்னை சுற்றியே ஒரு மையத்தை சுற்றியே இருக்கிறது, ஒரு சின்ன வட்டத்தையே சுற்றி இருக்கிறது, எண்ணங்கள் எல்லாம் இந்த இடத்துல இந்த குழந்தைய பற்றியும் தன்னை பற்றியும் இந்த குழந்தை வளர்ப்பு பற்றியும் காலங்காலமாக இருக்கிற விஷயங்களை பற்றியும் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டா. இது நம்ம 100 வருஷம் வாழறதுல இது 10 வருஷன்றது 10 மாதன்றது சின்னதாக தெரியும்.
ஆனால் அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுங்க மூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குறேன். இந்த 10 மாதம்ன்றது எவ்வளோ நீளமான வருடம், நேனோ செகண்ட்ஸாக மூவ் ஆகுன்றத நம்ம பார்க்க முடியும். அது வந்து சாதாரணமாக ஜாபுக்கு போயிட்டுருக்க சாதாரணமாக வாமிட்டெல்லாம் வராது, நார்மலாக இருக்கிறவங்க கதை வேறு. இதுலேயே சில அப்நார்மலாக இருக்கிறவங்க உடம்பு ரியாக்ட் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்குது. தனிமைப்படுத்தி ஒருத்தரை பல விதங்களை யோசிக்க வைக்கிற குழந்தைய பற்றி, இந்த சமூகத்தை பற்றி, குழந்தைங்களோட இம்பார்ட்டன்ஸை பற்றி. அதுக்கு முன்னாடி குழந்தைங்க மினியேச்சர் மேன் உமனாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குன்னு சைல்ட்ஹுட் இருக்கிற ஒரு பருவம், அதுலேயும் வந்து அந்த 6 வயசுக்குள்ளே இருக்க பருவம், அதுலேயும் ஃபஸ்ட்டு 2 வயசுக்குள்ளே இருக்கிற 3 வயசுக்குள்ளே இருக்க பருவம், நம்மக்கிட்டேயே இருக்கிற பருவம், அப்புறம் நம்ம வீட்டிலேயே மற்றவங்க கூட எக்ஸ்டெண்ட் ஆகிற பருவம், அதுக்கப்புறம் சுற்றி இருக்க வீட்டை சுற்றி இருக்கவங்க கூட எக்ஸ்டெண்ட் ஆகிற பருவம், பள்ளி பருவம். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் மனம் கவனிச்சிட்டே, மனம் எப்படி விரிஞ்சிட்டே வருது, ஒரு உயிர் மூச்சு வாங்கிறது மூலமா உடல் ஃபுல்லாக விரியிறதுன்ற நிகழ்ச்சி நடந்து, அந்த அம்மாவும் தானும் வேறுன்றதை குழந்தைய வேறுன்றதை பார்க்குற விஷயம், அந்த குழந்தைய கவனிக்கிற விஷயம், இதெல்லாம் நிறைய இருக்குன்றது நமக்கு தெரியுது. நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, அதில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நுண்ணிப்பாக ஒரு அப்சர்வராக மாறுறதுக்கான வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு அங்கே இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நான் எதை சொல்ல வந்தோமே, அங்கே வந்து ஒரு அப்சர்வராக மாறுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்றதை தான் நான் சொல்ல வரேன். அப்சர்வர் அவேக்கான விழிப்புணர்வு வர்றப்போ என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கும்ன்றது நம்ம புரியுது. அந்த விழிப்புணர்வோடு அந்த குழந்தைய வளர்க்குறப்போ தானும் ஒரு குழந்தை தன்னோட இன்னர் சைல்டையும் சேர்த்து வளர்க்குற மாதிரி இன்னர் சைல்டு ஹீலிங்கெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட இன்னர் சைல்டுக்கும் நம்ம பேரண்ட் ஆகும். ஏன்னா இங்கே மனதை வளர்கிறத பார்க்குறோம். அந்த மனது எப்படி வளருதுன்றது இங்கே பார்க்குறப்போ அந்த மனதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும், ஹீல் பண்ணி முழுசாக அதை கடந்து வர்றதுக்கான வாய்ப்பும் நமக்கு ஏற்படும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். நன்றி. இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும்னு தோணுச்சு. சைக்கோட், அதாவது இங்கேருந்து ஒன்று வந்து இங்கேருந்து 23 குரோமோசோம்ஸ் வந்து இங்கே 46 குரோமோசோம்ஸோட ஒரு உயிர் வளர்றதுன்றதை நம்ம பார்க்குறோம். அந்த இதில் வந்து சைக்கோட்டில் ஒரு செல்லிலேருந்து எவ்வளோ மில்லியன் செல்ஸ் வரலும் வளர்கிறத, அந்த காலத்தில் வளர்கிறத பார்க்குறோம். அந்த கடைசி மாதங்களில் இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக வளர்கிறதுன்றதை பார்க்குறோம். உள்ளே வளர்கிறதுன்றது பார்த்தாங்க, வெளியில் வந்த பிறகு எப்படி வளர்கிறதுன்றலாமே பார்க்குறோம். இது வந்து நம்ம பிக் பேங் எக்ஸ்பேன்ஷனுக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு தோணுச்சு. இப்போது நம்ம எல்லாமே பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். பூமி இருக்குது, இந்த நம்ம எர்த் பிளானட்லேயே நம்ம ஒரு கடல் ஒரு நிலப்பகுதின்னு இருந்தது, பேஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு இத்தனை கான்டினென்ட்ஸ் ஆகிருக்கு, டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இதே பேட்டர்னில் மேலே போய் பார்த்தோம்னா நமக்கு சன்னை சுற்றி அத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு தெரியும், வேறு வேறு டிஸ்டன்ஸில். இதெல்லாம் கூட ஒரே பிளானட்டாக பெரிய பிளானட்டாக இருந்து அதுக்கப்புறம் அது பிரிஞ்சதாக ஏன் இருக்கக்கூடாதுன்றதை கூட நம்மளால் நினச்சி பார்க்க முடியும். இதே பேட்டர்னில் தான் இருக்குன்னு நமக்கு புரியுது. இதையும் சிந்திக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.